மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் சமீபத்திலே லண்டன் சென்று வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, நன்றி. இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நல்ல சந்தோஷமா கைத்தட்டலாம் ஐயா, காசா பணமா. ஐயா, அந்த உலகமே ஒரு கலை அம்சம் தான் ஐயா. இப்ப அவர் பேசுனது கூட அவருடைய முகமே ரொம்ப கலையா இருந்து, ஐயோ நல்ல அழகா இருந்தார், ரொம்ப அழகு. கலையை எடுத்திருக்கேன் ஐயா. சிரிப்பு ஒரு கலை, சிரிக்க வைப்பது ஒரு கலை. அது உங்களுக்கு கைவந்த கலை. ஐயா, நீங்க நிறைய இலக்கியம் படிக்கலாம், எவ்வளவோ இலக்கியம் படிச்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது கலைமாமணி விருது. அப்படி கலைமாமணி விருது, சரிதான ஐயா? அதனால இப்ப இலக்கியத்துக்கு நாங்கெல்லாம் எதிராளி கிடையாது, படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஆனா அவரே அதுக்கு ஒன்று சொன்னாரு, இலக்கியம் யாருக்கு? படித்தவங்களுக்கு, கல்வி கற்றவங்களுக்கு மட்டும்தான். ஆனால் கல்லாத பாமரனுக்கு எதுதான் தேவை அப்படின்னா கலை தான் தேவை. அவ்வளவுதான் ஐயா. ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட ஒரு புத்தகத்தை நீங்க கொடுங்க, நம்ம மேலேயே வீசி எறியும். ஆனா அதே குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுங்க, அது அழகா கையில வச்சு விளையாடும், சிரிக்கும், என்ன வேணாலும் செய்யும். இதுதான் கலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அவங்க சொன்னாங்கல்ல, இலக்கியம் அப்படின்னாங்கல்ல, ஒரு காலத்துல பக்தி இலக்கியத்தினுடைய அத்தனை செய்திகளையும் எதன் மூலமாக கிராமத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது அப்படின்னா தெருக்கூத்து மூலமாக கொடுக்கப்பட்டது, நாடகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. ஏன் நீங்க சொன்ன கீதையினுடைய விஷயத்தை கூட கர்ணன் படத்துல கண்ணதாசன் எழுதிதான் மக்களுக்கு அத்தனை பேருக்கு அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னா அது கலை மூலமாகத்தான் வெளியில கொண்டு வரப்பட்டது. அதான். அதனால எங்களை நீங்க ரொம்ப கோபமெல்லாம் பார்க்க கூடாது ஐயா. கடவுளே கலையினுடைய அம்சம் ஐயா, இசையின் அம்சம். கிருஷ்ண பரமாத்மா கையில என்ன இருக்கு? புல்லாங்குழல் இருக்கு, அப்படிதானா? மாடு மேய்து காலையில கொண்டு விட்டு போயிடுறாரு, மாலையில வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்கெங்க இருந்து அது மேய்ந்து கொண்டிருக்கிறதோ அவருடைய புல்லாங்குழல் ஓசை கேட்டு அந்த இசைக்கு மயங்கி மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் கட்டுப்பட்டு வருகிறது அப்படின்னா இசைக்கு தான் அது உண்டு, கலைக்கு தான் அது உண்டு, அதுக்கு தான் அது சிறப்பு ஐயா. ஒன்றும் இல்லையா, இப்போ பாருங்களேன், இப்போ நடிப்பு கலை அப்படின்னு ஒன்று அற்புதமான ஒரு விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழக மாதிரி. இப்போ சென்னையில் அன்னை இல்லத்திலிருந்து சிவாஜியா வருவார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாருன்னா சிவபெருமான ஆகிடுவார். அவருடைய நடிப்பை பற்றி அந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப அழகா ஒன்று சொல்வார். எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் தம்பி கணேசன் வாயிலிருந்து போகக்கூடிய உமிழ்நீர் கூட நடித்து கொண்டே போகும் அப்படிம்பார். நடிப்பு அப்படின்னா அவ்வளவு சிறப்பு. அவர் ஒரு ஒப்பனை கலைஞர்களுடைய மாநாட்டு நிகழ்ச்சிக்கு வர்றார். ஒப்பனை கலைஞர்கள், இப்போ மேக்கப் சொல்றோம் இல்லையா, இந்த ஒப்பனை கலைஞர்களுடைய நிகழ்ச்சிக்கு வர்றார், மாநாட்டு நிகழ்ச்சி. அவர் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், நீங்க இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னார். என்ன ஒப்பனை கலைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஒன்றும் இல்லை, திருவருள் சொல்வன் அப்படின்னு ஒரு சினிமா வந்திருக்கோம், நம்ம எல்லாம் பார்த்தோம். அதுல அப்பர் பெருமானாக நடிச்சிருப்பார். அது மேக்கப் என்ன மேக்கப்பா அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா இப்பெல்லாம் மேக்கப்புக்கு நிறைய செலவாகுது. அன்னைக்கு சோறு இருக்கு இல்லையா, சோத்து பசை தான் அது. அந்த அளவுக்கு அவரை அப்பர் பெருமானாக மாற்றி காட்டியது மிகச்சிறந்த ஒப்பனை கலை. இன்னைக்கு கூட கிளவிய குமரி ஆக்கிரலாம், குமரிய கிளவி ஆக்கிரலாம். என்ன அன்னைக்கு மழை பெய்யாம இருக்கணும். ஓ ஆமா ஐயா, என்ன ஒப்பனை கலைங்கிறது சாமானிய வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்துருச்சு. 3 மணி நேரம் தாங்கும். என்ன ஐயா, சில கல்யாண வீடுகள் எல்லாம் மணப்பெண்ணுக்கெல்லாம் மேக்கப் பார்த்துருப்போம் நம்ம, கிட்டத்தட்ட குறைஞ்சது 30,000 ரூபா ஆகும். பொண்ணுக்கு அம்மாவுக்கு 60,000 ரூபா ஆகும். அதுக்கு வயதாயிட்டுலங்கய்யா, பொண்ணோட பாட்டிக்கு 1,20,000 ரூபா ஆகும்.
சில நேரங்களில் சில இது இந்த மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும். ஒப்பனைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இருக்கு ஐயா. ஒன்றும் இல்லையா, நடிப்பு கலைக்கு ஈடு இணையாக சொல்ல முடியும். இன்னொன்று பாருங்களேன் ஐயா, மனிதர்கள் தான் இதுக்கு மயங்குகிறார்கள் அப்படிலாம் இல்லையா. இசைக்கு ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் இலக்கியத்தில் உள்ள தகவலே வருது பாருங்களேன். ஆரலை கல்வர் அப்படின்னு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அதுல அதாவது அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா ஐயா, பணம் மட்டும் வழியில போகக்கூடியவங்கள்ட்ட, வழிபோக்கர்கள்ட்ட பணமும் பொருளும் வாங்கக்கூடியவங்க இல்ல, பறிக்கிறவங்க வழிபறி பண்ணக்கூடியவங்க இல்ல. பொருளையை எடுத்துட்டு வாளால வெட்டி கொன்னுருவாங்க. அப்படிப்பட்ட கொலகார ஆட்கள் தான் அவங்க, அந்த ஆரலை கல்வர் அப்படிங்கக்கூடியவங்க. அவங்க வெட்டி போட்டு அந்த உயிர் கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய மனதை மாற்றுறது தெரியுமா, பாலை நிலத்தினுடைய அந்த பண்ணை பொருணர்கள் பாடுகிற பொழுது அவர்கள் கையில் இருந்த ஆயுதத்தை எல்லாம் கீழே போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று செய்தி. மனம் கொடூரமான கோப குணத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையும் மாற்றக்கூடிய ஆற்றல் கலைக்கு மட்டும்தான் உண்டு. ஒன்றும் இல்லை, ஊவை சாமிநாத ஐயருடைய குருநாதருடைய வாத்தியாருக்கு பேர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அந்த காலத்தில் யாராவது புத்தகம் எழுதினாங்க அப்படின்னா அவர்கிட்ட சிறப்பு பாயிரம் வாங்கிறதுக்காக போவாங்க, அணிந்துரை பெறுவதற்காக பல பேர் போயிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு கொடுப்பாரு, பல பேருக்கு கொடுக்க முடியாத சூழல் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண பாரதி. இவர் மிகச்சிறந்த சிவபக்தர், சங்கீத வித்வானும் கூட, மிகச்சிறந்த தமிழறிஞர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நந்தன் சரித்தன கீர்த்தனைகள் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்துக்கு அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சிறப்பு பாயிரம் அணிந்துரை பெறுவதற்காக போறார். அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. முடியாது ஐயா, அவருக்கு பாட்டு பிடிக்காது. அவர் வந்துடுறார். இப்படி சில நாட்கள் போயிட்டு திரும்ப வந்தார். ஒரு நாள் வந்தார், பார்த்தா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். சரி, தூக்கத்தில் நம்ம அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்தவர் என்ன பண்ணாராம் அப்படின்னு சொன்னா, அந்த நந்தன் கீர்த்தனை இருக்கு பாருங்க, அதை பாடிக்கிட்டே இருந்திருக்கிறார். பாடிக்கிட்டு இருந்தவர் உள்ள இருக்கிறவர் அவர் தூங்கிட்டு இருக்க அவரை கேட்டு அவருடைய மனதை மாற்றி முழுமையாக அந்த நந்தன் கீர்த்தனைகளை இவரை பாட வைத்து சொன்னாரா, இதற்கா நான் சிறப்பு பாயிரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதற்கு சிறப்பு பாயிரம் எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய மனதை கூட மாற்றியது கலை, இசைக்கலை. கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி மாறும் எங்கக்கூடிய வார்த்தை. கனக சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் போதும் களி மாறும் எங்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனம் மயங்கி அணிந்துரை கொடுப்பதற்கு மனசு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கலையினுடைய சிறப்பே அதுதான். ஒன்றும் இல்லையா, கன்னியாகுமரிக்கு இப்போ உலகம் முழுக்க எங்கிருந்து நிறைய இடங்கள்ல இருந்து வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க, உலகம் முழுக்க இருந்து மக்கள்லாம் வர்றாங்க. இப்போ கூட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க ஐயா. அங்க 133 அடியில ஐயன் வள்ளுவனுக்கு கடலுக்குள்ள அற்புதமான ஒரு சிலை செதுக்கப்பட்ட அழகா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சிற்பக்கலை. அங்க இருந்து போட்ல எங்க வரலாம் அப்படின்னு சொன்னா விவேகானந்த பாறைக்கு வந்துடலாம் ஐயா. நீங்க வந்திருப்பீங்க, அந்த விவேகானந்த பாறைக்கு உள்ள போயிட்டு வந்தவங்க எவ்வளவு கொடூரமான மனநிலையில போனாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையில போனாலும் சரி, அந்த அறைக்குள்ள போயிட்டு வந்த உடனே ஐயா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மனம் மாறும், கண்டிப்பாக மனம் மாறும், கோபம் மாறும், நம்மளை அறியாமலே ஒரு மாற்றம் வரும், ஞான மார்க்கத்துக்குள்ள நுழைவது போல ஒரு உணர்வு நமக்கு வரும். இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த கட்டட அமைப்பு, இது போனவங்களுக்கு தெரியும். இன்னொரு சிறப்பு சொல்றேன் கேட்டுக்குங்க. அங்கே இப்ப காந்தி ஐயா 2 நாடகம் பார்த்தாரு ஐயா. வாழ்நாள் முழுவதும் போய் பேசவே இல்லை, அம்மாவினுடைய சத்தியத்துக்கு அவர் மீறி நடந்ததும் இல்லை. மது மாது மாமிசம் இவனுடைய வாழ்நாளில் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாயிட்ட சத்தியம் வாங்கினார். கடைசி வரைக்கும் அதை செய்தார். ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தார், சரவணன் கதை நாடகத்தை பார்த்தார். அந்த காந்தி மகானுடைய மண்டபம் அங்க இருக்கு ஐயா. அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா ஐயா, அக்டோபர் 2 மட்டும் அவர் பிறந்த நாள் அன்று அவருடைய சிலை இருக்கு இல்லையா ஐயா, சிலைக்கு மேல பகுதியில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு துவாரம் போட்டிருக்காங்க. அந்த அக்டோபர் 2 மட்டும்தான் அந்த துவாரத்து வழியாக சூரிய ஒளி அவருடைய அந்த சிலையில அந்த தலையில படும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு பாருங்களேன். அதாவது இதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதாவது இந்த அளவு, அதனால தான் ஏன் திரைக்கவிஞன் கூட பாடல்கள் சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு படம், ஒரு காட்சி ஒன்றும் இல்லையா, 1000 சொற்களால் செய்ய முடியாத விஷயத்தை, 1000 சொற்களால் செய்ய முடியாத விஷயத்தை ஒரு படம் நமக்கு செய்து காட்டும். ஒன்றும் இல்லைங்க ஐயா, சொல்லிடுறேன்.
பிறப்புல இருந்து வாழ்க்கையில முதல்ல தொட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா நம்முடைய தாயார் தாலாட்டு பாடுறாங்க. அதுல இருந்து நம்முடைய வாழ்க்கையின் நிறைவு பகுதி வரை நமக்கு கூடவே வர்றது கலை தான் வரும். கலைதான், அது இல்லாம முடியாது. இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க ஐயா, பெருங்கதை நம்ம படிச்சிருப்போம். அதுல உதயணன் மதம் பிடிச்ச யானை ஐயா, மதம் பிடிச்ச யானைக்கு அடங்காம இருக்கு. அந்த யானையை வீணை வாஸ்தே அடக்குனான் அப்படின்னு சொன்னா அது கலையினுடைய மிகப்பெரிய சாராம்சம். அந்த நாய் அந்த யானை கடைசியில் என்ன பண்ணுது பாருங்க. உதயணன் என்னெல்லாம் செய்தாரோ என்னெல்லாம் சொல்றாரோ அது அத்தனையும் செய்து காட்டுறது, செய்து அதுக்கு அடிமை வேலை செய்தது மாதிரி ஒரு குரு குருவுக்கு சீடன் எப்படி நடப்பாரோ அதே மாதிரி பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய வீணை வாசிப்பு இருந்திருக்கு அப்படின்னா இசைக்கு அது மயங்கி இருக்கிறது. அப்போ ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிட ஐயா, இந்த சிற்பம் ஓவியம் இந்த ரெண்டு கலை இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. சிற்பத்துக்கும் ஓவியத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கிறது. எப்படின்னா ஐயா, ஒரு பாறை, இந்த பாறையில் தேவையில்லாததை எல்லாம் அகற்றினால் அது சிற்பம். பாறையில் தேவையில்லாததை எல்லாம் அகற்றினால் அது சிற்பம். ஓவியத்தில் எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்தால், வண்ணங்களை சேர்த்தால் அது ஓவியம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய குணம் எதையெல்லாம் மாற்ற வேண்டுமோ, பாறையில் சேர்க்குவது மாதிரி எதையெல்லாம் மாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் மாற்றினால் சிற்பம் போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்தால் மிகச்சிறந்த ஓவியமாக நம்முடைய வாழ்க்கை அமையும். அதனால் இலக்கியத்தை குறை சொல்லவில்லை. மனித மனத்தை, அதை இசையாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், கூத்தாக இருக்கலாம், திரைக்காட்சியாக இருக்கலாம், அத்தனையும் சிறப்பு ஒரு பாடலுக்கும் ஒரு இலக்கியத்தை தவிர கலை அம்சத்துக்கு தான் இருக்கும் என்று சொல்லி உலகமே நாடக மேடை, உலகமே கலை அம்சமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற நண்பு வணக்கம் ஐயா உண்டு. ரொம்ப அருமையா சிற்பம் ஓவியம் ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன? ஒன்று குறைச்சா அழகு சிற்பம், ஒன்றை கூட்டினா அழகு ஓவியம். முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் எதை குறைக்கணுமோ குறைங்க, எதை கூட்டணுமோ கூட்டுங்க, அவ்வளோதாங்க. அழகாக பேசியிருக்காரு. நல்ல கலைகள். சிவபெருமான் நடனமாடுறாரு, கண்ணபெருமான் புல்லாங்குழல் வாசிக்கிறாரு, நாரதர் தும்புராங்கன்னு ஒரு கருவி வச்சிருக்கிறாரு, நந்தி இசைக்கருவி மிருதங்க வாசிக்கிறாரு, வீணை சரஸ்வதி கையில் இருக்குது. இத்தனையும் கலை என்று அவர் பேசியிருக்கிறார். இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க. இப்போதான் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு மகளிர் தினம், மகளிர் பேச வர்றாங்க. நம்ம நாட்டில் பெண்கள் பேசினா மரியாதை அதிகம். எப்படி தெரியுமா? வீட்டு வாசலில் கல்லு பிள்ளையார் மாதிரி ஆம்பளை உட்காந்துருப்போம். ஒரு பிச்சைக்காரங்க கூட நம்மகிட்ட சோறு கேட்டதில்லை. அம்மா தாய் நம்மளை கேட்டுக்கானா, எப்பா பெரியப்பா 2 இட்லி போடு, கேட்டதே இல்லை. பெரியப்பா நான் பல்ல பேத்து விடுவோம். பஸ்ஸில் கூட ஆம்பளை சீட்டில் பொம்பளை உட்காரலாம், நம்ம ஊர் நியாயம். தப்பி தவறி ஒரு பொம்பளை சீட்டில் ஆம்பளை உட்காரட்டும், சில அம்மா சாமி வந்து ஆடிரும், எந்திரி நாட்டை கெடுத்த நாய் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பெண்களுக்கு எழுதி போட்டுக்க அந்த பேர் இதெல்லாம் படித்து பார்த்தேங்க பஸ்ஸில். பெண்கள், பூவையர், வளைக்கரம், மகளிர், இத்தனையும் பார்த்தாது இங்கிலீஷில் லேடிஸ். ஆண்களுக்கு ஆண்கள்னு எழுதாட்டா பரவாயில்லைங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. இது யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. இப்போ ஒரு வேலை மாறி இருக்கோ என்னமோ. நான் இப்போ சமீபத்தில் பஸ்ஸில் போகல,